இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர். ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி. ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம். ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி. சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்.ஜே. காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா. தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி. மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கலை, இலக்கியம், அறிவியல், தொழில்நுட்பம் எதுவாயினும் அதன் பயன் நிறைவு என்பது சாமானிய மக்களை அது சென்றடைவதை பொறுத்தே அமைகிறது. சாமானிய மக்களை எளிதில் சென்றடையாத எந்த ஒரு கலை, இலக்கியமாயினும் சரி, அறிவியல் தொழில்நுட்பமாயினும் சரி, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டிற்கும் சாமானிய மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் அவரவர் தாய்மொழி முதன்மை இடத்தை பெறுகிறது. எனவே அறிவியல் தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டு இயங்கும் இன்றைய உலக சூழலில் அவரவர் மொழியில் அதனை கைக்கொள்வது போலவே தமிழரும் தமிழால் அறிவியல் கருத்துக்களை கைக்கொள்ள முனைவது காலத்தின் தேவையாகிறது. அறிவியல் வளர்ச்சியின் ஓட்டத்தில் நாமும் நம்மை இணைத்துக் கொள்ளுதலும் முன்னேறுதலும் காலத்தின் கட்டாயமாகும். அதற்கு அருந்துணையாக அமையவல்ல நம் தாய்மொழியாகிய தமிழை அறிவியல் மொழியாக வலுவோடு வளர்க்க வேண்டியது இன்றியமையாத தேவையாகும். இந்த நோக்கத்துக்காகவே இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்துடன் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் இணைந்து அறிவியல் பலகையின் மூலம் பல அறிவியல் நிகழ்ச்சிகளை எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அழகப்பா பல்கலை தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும் தமிழ் அறிஞர் முனைவர் சோ. அருணன் அவர்கள் தமிழியலே அறிவியல் என்னும் தலைப்பில் அறிவியல் தமிழை குறித்த ஒரு சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார். வாங்க நேயர்களே,
தமிழியலே அறிவியல் என்னும் தலைப்பில் முனைவர் சோ அருணன் அவர்கள் ஆற்றும் உரையை கேட்டு பயனடையலாம். அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. நமது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை என்னும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியலை எளிமையாகவும் புதுமையாகவும் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் தமிழியலும் அறிவியலும் என்னும் தலைப்பில் உங்களோடு கலந்துரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவின் முதற் குழந்தை மொழி. அந்த மொழி மேலும் பல அறிவுகளை வளர்த்தது. உலகில் பல மொழிகள் தோன்றி வளர்ந்து வருகின்றன என்றாலும் ஆதி மொழியாம் தமிழ்மொழி இயற்கையையும் அறிவியலையும் தன்னுள் நிறைத்த பெருமைக்குரியது. தமிழ்மொழியின் சொற்களும் இலக்கணங்களும் இலக்கியங்களும் அறிவியல் கூர்மையுடையவை. அதுபோலவே தமிழர்களின் வாழ்வியலும் அறவியலும் அறிவியலுமாக பின்னி பிணைந்த பெருமையுடையது. அறிவை உடைமை என்றே தமிழ் முன்மொழிகிறது. அதனையும் ஒரு கருவியாகவும் அரணாகவும் பயன்படுத்த கற்றுத்தருகிறது. அதே அறிவினை கொண்டு மனிதநேயத்தை விதைக்கவும் தமிழ் தவறவில்லை. ஒருவருடைய அறிவுத்திறன் என்பது மற்ற உயிர்களின் இடர் களைவதாக இருத்தல் வேண்டும் என்று பொதுநலம் காட்டுகிறது. அறிவினால் அகத்தையும் புறத்தையும் முதலில் அளந்த மொழியாக தமிழ் விளங்குகிறது. முன்னை பழமையான மரபுக்கும் பின்னை புதுமையான நவீனத்துக்கும் இடையில் சரியான இணைப்பு பாலமாக தமிழ்மொழி திகழ்ந்து வருகிறது. இன்றைய அறிவியல் நுட்பங்களை தமிழ் வழியே மாணவர்களுக்கு புகட்ட முடியாது என்றும், தமிழ் பழமை மிக்கது, அதனால் புதுமைகளை அதில் காண முடியாது என்றும் சிலர் கருதுகிறார்கள். அது உண்மையே இல்லை. அழகே, அமுதே, பொலிவே, குழைவே என்று கற்பனையோடு காவியம் படைக்கின்ற மொழி என்றுதான் தமிழை கருதிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் திங்களொடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் என்று தமிழை அறிவியல் யுகத்தின் அளப்பரிய தலைமையேற்றி அதனுடன் பிறந்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் என்று கட்டியம் கூறுகின்றார். தமிழின் ஆதிகாலம் தொட்டே இலக்கணங்களும் இலக்கியங்களும் அறிவியல் நோக்கில் இயற்றப் பெற்றன. உணர்வினை விடவும் காவியங்கள் அறிவியல் நுட்பங்களில் தோய்ந்திருந்தன. அறிவுக்கு ஒவ்வாத இயற்கைக்கு முரணான இலக்கியங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போயின. இயற்கையை, உயிர்களை, சூழலியலை, வாழ்வியலை, மேன்மையான மானுடத்தையே முன்னிறுத்தி இலக்கியங்கள் இன்றைக்கும் இரவாது நின்று தமிழர்களின் அறிவியலையும் நுட்பங்களையும் சான்று கூறிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நவீன யுகத்தின் போக்குக்கும் பொறிகளின் தேவைக்கும் அவற்றை பயன்கொள்ளும் விதத்துக்கும் தமிழ்மொழியின் சொற்கள் இடந்தராது என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தமிழ் இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றையும் கடந்து இப்போது அறிவியல் என்னும் 4ஆம் நிலையையும் தன்னுள் நிறைத்துக் கொண்டு விட்டது. மகாகவி பாரதியார் அறிவியலை தமிழ் மொழியிலேயே கற்றுத்தரச் சொல்லி அறிவுறுத்துகிறார். பௌதிக சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுப்பதில் மிகவும் தெளிவான எளிய தமிழ்நடையில் பிள்ளைகளுக்கு மிகவும் சுலபமாக விளங்கும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயன்ற இடத்திலெல்லாம் பதார்த்தங்களுக்கு தமிழ் பெயர்களையே உபயோகப்படுத்த வேண்டும். திருஷ்டாந்தமாக ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பதார்த்தங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கும் பிராணவாயு என்னும் உயிர்வழி, ஜலவாயு என்னும் நீர்வழி என்ற பெயர்களையே வழங்க வேண்டும். தமிழ் சொற்கள் அகப்படாவிட்டால் ஆங்கில பதங்களை வழங்கலாம். பதார்த்தங்களுக்கு மட்டுமே அன்றி கிரியைகளுக்கும், அதாவது செயல்களுக்கும், அவஸ்தைகளுக்கும், அதாவது நிலைமைகளுக்கும் தமிழ்மொழி சொற்களையே வழங்குதல் பொருந்தும். தமிழில் பெயர்கள் அகப்படாத இடத்தில் இங்கிலீஷ் பதங்களையே உபயோகப்படுத்தலாம். குணங்கள்,
செயல்கள், நிலைமைகள் இவற்றுக்கு இங்கிலீஷ். ஆனால் பதங்களை ஒருபோதும் வழங்கக்கூடாது. பதார்த்தங்களின் பெயர்களை மாத்திரமே இங்கிலீஷில் சொல்லலாம். வேறு வகையால் உணர்த்த இயலாவிடின் நுட்பமான விவரங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு தகுந்த பாட புஸ்தகங்கள் தமிழில் இன்னும் ஏற்படவில்லையாதலால் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர்கள் இங்கிலீஷ் புத்தகங்களை துணையாக வைத்துக்கொண்டு அவற்றிலுள்ள பொதுமையான பொதுப்படையான அம்சங்களை மாத்திரம் இயன்றவரை தேச பாஷையில் மொழிபெயர்த்து பிள்ளைகளுக்கு சிறிது சிறிது கற்பித்தால் போதும் என்று பாடம் புகற்றுகின்ற பாரதியார் தானே முன்னின்று அந்த அறிவியல் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் வழிகாட்டி தருகிறார். சான்றாக, ரசாயன சாஸ்திரம் என்னும் வேதியியல் பாடத்தை கற்பிக்கும்போது உலகத்தில் காணப்படும் பொருள்களெல்லாம் 70 சொச்சம் மூலப்பொருள்களாலும் அவற்றின் பலவகைப்பட்ட சேர்க்கைகளாலும் சமைந்திருக்கின்றன என்று குறியிட்டு காட்டி அவற்றை சான்றுகளுடனும் சோதனைகளுடனும் விளக்கி காட்டுக என்றும் அறிவுறுத்துகிறார். மேலும் அந்த மூல பதார்த்தங்களில் பொன், வெள்ளி, செம்பு, கந்தகம் இவை போல வழக்கத்தில் உள்ள பொருள்கள் இவை குரோமியம், டித்தானியம், யுரேனியம் இவை போல சாதாரண வழக்கத்தில் அகப்படாதன இவை, கணத்தன்மை உடையன இவை, திரவத்தன்மை உடையன இவை, வாயுத்தன்மை உடையன இவை, இவற்றுள் முக்கியமான மூல பதார்த்தங்களின் குணங்கள் முதலியவற்றை எடுத்துக்காட்டுக என்றும் நமக்கு பாடம் புகட்டுகிறார். தொடர்ந்து ரசாயனம் என்னும் வேதியியல், சேர்க்கை, பிரிவு இவற்றின் இயல்புகள் ஆகியவற்றை தேர்வுகளின் மூலமாக விளக்குக என்றும் அறிவுறுத்தி மேலும் இவற்றின் விதிகளையும் தொடர்ந்து விளக்குகிறார். ரேடியம், ஹெலியம் முதலிய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மூல பதார்த்தங்களின் அற்புத குணங்கள், பரமாணுக்கள், அணுக்கள், அணுக்கணங்கள் இவற்றின் இயல்பு, குணங்கள், செயற்கைகள் முதலியன இவை போன்ற பொது அம்சங்களை பற்றிய முக்கியமான செய்திகளை எளிமையான தமிழ் உரைநடையில் ஆசிரியர்கள் எழுதிக் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வாசித்துக் காட்டி அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று அறிவியல் தமிழுக்கு அன்றே வழிகாட்டியிருக்கிறார். மேலும் இன்றைக்கு இயற்பியல் எனப்படும் பிசிக்ஸை இயற்கை நூல் என்றும், வேதியியல் எனப்படும் கெமிஸ்ட்ரியை ரசாயனம் என்றும், உடலியல் என்பதை சரீர சாஸ்திரம் என்றும், உயிரியலை ஜந்து சாஸ்திரம், தாவரவியலை செடிநூல் அல்லது ஸ்தாவர சாஸ்திரம் என்றெல்லாம் பெயர்த்து இவையே முக்கியமாக போதிக்க வேண்டியனவாம் என்று அறிவுறுத்துகிறார். புத்தம் புதிய கலைகள், பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, சொல்லும் திறமை தமிழ்மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழினிச் சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். ஆ, இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று அறிவுறுத்தி, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியிற் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூட்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று முறையாக நம்மை வழிப்படுத்தி நவீன அறிவியல் கல்விக்கு தமிழ்மொழியின் வாயிலாக அடித்தளமிட்டு ஊக்கப்படுத்துகிறார். இதனை அடியொற்றியே இன்றைக்கு அறிவியல் தமிழ் செழித்து வளர்ந்து வருகிறது. ஓலைச்சுவடிகளில் பதிந்திருந்த பழந்தமிழ் மொழி இன்றைக்கு கணினி வாயிலாக இணையம் புகுந்து உலகெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வகையில் அறிவியல் என்பது தமிழர்க்கு புதிதில்லை. மனையியல், மருத்துவவியல், வானவியல், சோதிடவியல், கணிதவியல், உலோகவியல், பொறியியல், நுட்பவியல், உளவியல், மரபியல் போன்ற பல துறைகளிலும்
முன்னத்தியர்களை ஓட்டிச் சென்றவர்களே தமிழர்கள். ஆயினும் இன்றைய உலகப் போக்குக்கும் தமிழ்மொழி ஈடுதர வேண்டுமெனில் அறிவியல் கலைச்சொற்கள் மிகுதியாக தமிழுக்கு தேவைப்படுகின்றன. அவற்றை தொகுத்து முறைப்படுத்தும் கலைச்சொல் அகராதிகளும் மிகுதியாக தேவைப்படுகின்றன. இன்றைய நவீன உலகில் மொழி பேதம் என்பது ஒரு பொருட்டே இல்லை. லண்டன் நகர்ப்புலவர் பேசும் உரையை திண்டிவனத்தில் கேட்கின்ற அளவுக்கு ஒளிபரப்பு கருவிகளும் மொழிபெயர்ப்பு கருவிகளும் பொறிகளும் நிறைந்திருக்கின்றன. அவற்றின் பயன்பாடுகளை பெருக்குதல் வேண்டும். அறிவியல் தமிழ் நூல்களை இயற்றுவதோடு மட்டுமின்றி அவற்றை தொடர்ந்து மேல் நோக்கி வளர்த்தெடுத்தல் வேண்டும். அறிவியல் மன்றங்களை உருவாக்கி புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு நம்முடைய மாணவர்களை இளம் வயதிலேயே ஊக்குவிக்க வேண்டும். அறிவியல் ஏடுகள் குறைந்த செலவில் என்றால் இலவசமாக கூட கற்கும் மாணவர்களிடத்தில் நிறைய பரப்புதல் வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற அறிவியல் தொடங்கி விண்ணகம் ஏறி பிரபஞ்சத்தை துளாவும் பேரறிவு வரையிலும் குழந்தை வயதிலிருந்தே அவர்கள் நெஞ்சத்தில் ஆழப் பதிய வேண்டும். அதற்கான முயற்சிகளை முன்னின்று எடுத்தல் வேண்டும். ஒவ்வொரு துறை அறிஞர்களின் மிக முக்கியமான செயற்பாடு அவர் துறை சார்ந்த அயல் மொழிகளின் கருத்துரைகளை எல்லாம் தமிழ்படுத்துவதே ஆகும். அதிலும் சிறப்பாக அவற்றுள் பொதிந்திருக்கும் அறிவியல் நுட்பங்களை எடுத்து மொழிவதே ஆகும். பல துறைகளாக பறந்து விளங்குகின்ற அறிவியலின் அத்தனை துறைகளிலும் மாணவர்களை ஆழங்காற்படச் செய்ய வேண்டும். உரைநடை நூல்களோடு மட்டுமின்றி ஓவியங்கள், புகைப்படங்கள், காணொளிகள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள் ஆகியவற்றோடு இணைத்து அறிவியல் தமிழை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். 5ஆம் தமிழாக விளங்கும் கணினி தமிழையும் 6ஆம் தமிழாக விளங்கும் இணையத் தமிழையும் நம் மாணவர்கள் அறிவியல் தமிழை கற்பதற்கான வழிகாட்டிகளாக கொள்ளுதல் வேண்டும். அன்றாடச் செய்திகளையும் பொழுதுபோக்குகளையும் மட்டுமே ஒளிபரப்புவனவாக ஊடகங்கள் அமையாது, அவற்றுக்கு அடிப்படையாக விளங்குகின்ற அறிவியலை மேம்படுத்தும் நிகழ்ச்சிகளை அதிகரித்தல் வேண்டும். அவற்றிலே மக்களை ஈடுபாடு கொள்ளச் செய்ய வேண்டும். அறிவியல் கண்காட்சிகள், அறிவியல் மாநாடுகள், அறிவியல் கருத்தரங்குகள் என்னும் பலவகை துணைமைகளையும் கொண்டு அறிவியலை நுணுகி ஆராய வேண்டும். எளிய உழைக்கும் மக்களின் இன்னல்களை போக்குகின்ற வகையில் அவர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளிக்கும் விதத்தில் சிறிய பொறிகளை கண்டறிந்து அவர்களின் பணிச்சுமைகளையும் அழுத்தங்களையும் நீக்கிவிட முடியும். இதன் வாயிலாக அறிவியல் ஏட்டோடு நின்று விடுவது மாறி அன்றாட மனிதர்களின் வாழ்வியலில் கரங்கோர்க்கத் தொடங்கும். பழமையையும் புதுமையையும் இணைக்கும் அறிவியலை பயன்படுத்தி தீர்க்க இயலாத பிணிகளுக்கு பழம் மருத்துவ குறிப்புகளிலிருந்து புதிய வழிமுறைகளை கண்டறிந்து மருந்துகளை உருவாக்கலாம். இவ்வழியே நீரியல், மண்ணியல், சுற்றுச்சூழலியல், தாவரவியல், விலங்கியல் உள்ளிட்ட பல துறைகளிலும் பழமையையும் புதுமையையும் இணைத்து புரட்சிகளை மேற்கொள்ளலாம். கல்வி என்பது பணியை பெற்றுத்தந்து ஊதியத்தை பெருக்கும் ஒரு நோக்காக அமையாமல் அறிவு தேடலை விரிவு செய்து அறிவியலில் ஆழங்கண்டு உலகத்து உயிர்களின் துன்பம் துடைக்கும் தொண்டாக மாறுதல் அவசியமாகும். நகரமயமாக்கும் அறிவியலை திருப்பி சிறு குறு கிராமங்களுக்குள்ளும் புகச் செய்து அங்கு வாழும் எளிய மக்களின் வாழ்வில் புதிய முன்னேற்றத்தை உருவாக்கலாம். உளவியலில் விளைச்சலை பெருக்கலாம், நுட்பங்களை புகுத்தலாம், நீர் மேலாண்மையில் பங்கீட்டில் ஒழுங்குகளை வரையறுக்கலாம். இந்த வகையில் அறிவியலின் துணை கொண்டு கிராமங்களையும் நகரங்களையும் ஒரு வட்டத்திற்குள் இணைத்துவிட முடியும். மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் அதீத நுகர்வு வெறியினாலும் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளை நீக்குவதற்கு பழந்தமிழ் மரபுகளோடு கூடிய வாழ்வியலை முன்னிறுத்தி இன்றைய அறிவியல் நுட்பங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வகை வகையாக திறன்பேசிகளை பயன்கொள்ள தெரிந்திருக்கிற நமக்கு அவை செயல்படும் விதம் குறித்தும் அவற்றின் நுணுக்கங்கள் குறித்தும் தெரிந்திருக்க வேண்டாமா? பலவிதமான வகைகளில் இயங்கும்
இருசக்கர 4 சக்கர வாகனங்களை இயக்கும் நமக்கு அவை இயங்கும் விதம் குறித்தும் அறிந்திருக்க வேண்டாமா? ஒரு புதிய மொழியை கற்றுத்தருகிற போது பாடங்களை புத்தகங்களிலிருந்து தராமல் நம்மை சுற்றி இருக்கிற பொருள்களைக் கொண்டே போதிப்பது ஒரு வகை கற்பித்தல் உத்தி. அதுபோலவே அறிவியலை ஆய்வகங்களிலும் நூல்களிலுமிருந்தும் போதிப்பதற்கு முன்னால் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருள்களின் செயல்களின் வாயிலாக உணர்த்துதல் மிக அவசியம். வேடிக்கை வினோதங்களை இணைய வழியாக பரப்பி பகிர்ந்து கொள்ளுகிற நமது சமூக பொது ஊடகங்களாகிய முகநூல், புலனம் இவற்றில் அடிப்படை அறிவியல் குறித்த செய்திகளையும் விளக்க காட்சிகளையும் நிறைய தந்து அவற்றை பகிர்ந்து கொள்ளலாமே. எளிய இனிய தமிழில் அறிவியல் நுட்பங்களையும் கூறுகளையும் விளக்கும் வண்ணம் காட்சி பதிவுகள், அனுபவ உரைகள், செயற்பாடுகள், வரைமுறைகள், வரைபடங்கள், வெற்றி சோதனைகள் முதலியவற்றை பரப்புதல் வேண்டும். அவரவர்களால் முயன்ற அளவு அறிவியலில் அதன் வளர்ச்சிக்கு தமிழ் வழியே ஆக்கங்களை படைத்தளிக்க வேண்டும். புதிய கலை சொல்லாக்கங்களை மேற்கொள்ளும் மொழி வல்லுனர் குழுவிலிருந்து தொடங்கி சிறிய நுட்பங்களை விளக்கும் பொறி வல்லுனர், பெரிய அறிவியல் விந்தைகளை அழகு தமிழில் எடுத்துரைக்கும் பேரறிவு விஞ்ஞானிகள் வரையிலும் தங்கள் பதிவுகளை காலந்தோறும் தமிழுக்கு தந்து கொண்டே இருத்தல் வேண்டும். உலகளிக்கும் அணுகுண்டை நமக்கு காட்டி உதவாது விஞ்ஞானம் என்று சொல்லும் பலகற்றும் கல்லாத மக்களுக்கு பணிவுடனே சொல்லிடுவேன் கொஞ்சம் கேட்பீர். வேடராக காட்டிலே வேட்டையாடி வாழ்ந்த நாம் விண்ணில் ஏறி அறிவியல் விந்தையெல்லாம் பரப்புவோம். ஏளனமாய் அறிவினை எண்ணி அழிந்த மூடத்தை மாளும் வகை செய்துவிட்டு மானிடத்தை புதுக்குவோம். அறிவியலின் நுட்பங்கள், பொறியியலின் விந்தைகள் அறிந்து கொள்ள மக்களை விருப்பத்துடன் பழக்குவோம். முன்னவர்கள் கண்டு தந்த அனுபவத்தின் சாரெடுத்து இன்று காணும் அறிவியல் புதுமையுடன் கலக்குவோம். இந்த உலகம் இனியது, இரவும் பகலும் இனியது, இனிய காற்றும் இனிய நீரும் எல்லோருக்கும் உரியது. அவ்வழியே அறிவும் கூட இனியது, அறிந்து கொள்ள எளியது. பொறிகள் மீது ஆணை செய்யும் துணிவு தரும் வலியது. அறிவும் அறமும் கண்கள் என்றே அனுதினமும் போற்றுவோம். வானம் என்னும் எல்லை தாண்டி மானுடத்தை ஏற்றுவோம். இந்த அறிவியல் பலகை என்னும் இனிய நிகழ்வினில் தமிழியலும் அறிவியலும் என்னும் தலைப்பில் உரையாற்ற நல் வாய்ப்பளித்த வானொலி நிலையத்தார்க்கும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இதுவரை அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் தமிழியலே அறிவியல் என்னும் தலைப்பில் ஒரு சிறப்பான உரையை ஆற்றிய முனைவர் சோ. அருணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.